Hey everyone, assalamu alaikum and welcome back to my channel. இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு ஸ்பெஷல் டின்னர் அத தான் நான் இன்னைக்கு vlogல ஷேர் பண்ணிருக்கேன். இன்னைக்கு vlog ஃபுல்லாவே ஃபுட் மட்டும் தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நைட் டின்னர்க்காக ஆஃப்டர்நூன்ல இருந்தே வர்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிக்கன்ல போன்லெஸ் பீஸ்லாம் எடுத்து குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு அதுல மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அப்பதான் ஊறி கரெக்ட்டா இருக்கும் நைட் சுடுறப்போ அப்படினு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடையில இருந்து நாங்க குபூஸ் பாக்கெட் வாங்கிட்டோம். நைட் அப்போதைக்கு எடுத்து சுட்டுக்கலாம் அப்படினு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது முத்தபல். இது வந்து உங்க எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து சுட்ட கத்திரிக்காயில இருந்து பண்றது. அப்புறம் இன்னைக்கு நைட் குபூஸ் அண்ட் சப்பாத்தி இருக்கு. அதனால எங்க அம்மா வந்து இந்த மாதிரி கொண்டைக்கடலை கிரேவி பண்ணியிருந்தாங்க. இது சூப்பரா வந்துச்சு டேஸ்ட். அப்புறம் நான் வந்து மயோனைஸ் பண்ணியிருந்தேன். எல்லாருக்குமே இது ஆல்ரெடி தெரிஞ்ச ரெசிபி தான். அப்புறம் ஸ்வீட் ஏதாவது இருக்கணுங்கிறதுக்காக வட்டலப்ப பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்பிக்யூ பண்ணுறதுக்காக ஃபயர்லாம் செட் பண்ணியாச்சு. இந்த கிரில் செட் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தோம். அதை நான் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ கூட போட்டிருக்கேன். அதை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் கோழி சொல்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து சிக்கன்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நான் சாப்பிடவே மாட்டேன். அப்போ நான் காலேஜ் டைம்லேருந்து தான் சாப்பிட ஆரம்பித்தேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிரில்டு சிக்கனில் தான் எனக்கு சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு ஃபுல் பீஸாக சிக்கன் கிரில் பண்ணுறதை விட இந்த மாதிரி சிக்கன் டிக்கா மாதிரி பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் சிக்கன் டிக்கா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. பியூட்டிஃபுல்லான கலராக இருக்குது. பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட்டு நாங்கள் கடையில் வாங்கின குபூஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஒன் டைம் பேனில் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே ஹாட் பாக்ஸ்லேயே சர்வ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுருக்க எல்லா டிஷ்ஷையுமே வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் சர்வ் பண்ணியாச்சு. நான் வீடியோ எடுக்கிறேன்னு கூட யாருமே கண்டுக்காமல் எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி எல்லாம் சாப்பிடுங்க, நானும் அப்படியே வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் என்னோடய பிளேட்டையும் அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கேன். அவ்வளோதான் இந்த டின்னர் விலாக் இதோட முடிஞ்சிருச்சு. நான் காட்டின ஃபுட்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் காட்டினதில் எது உங்களுக்கு நியூவாக இருந்துச்சு, இது வரைக்கும் நீங்கள் ட்ரையே பண்ணதில்லை அப்படின்னும் எனக்கு சொல்லுங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.